பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 16வது வசனம். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பாருங்கள், கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். காரணம், நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருவதாய் காணப்படுகிற அந்த ஐஸ்வர்யத்தோடு அவர் ஒரு நாளும் வேதனையை கூட்டுகிற தேவன் அல்ல. நாம் அநேக நேரங்களிலே சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதற்காக? நான் இந்த நிலைமையில் ஆக வேண்டும், இப்படியாய் வளர வேண்டும், என்னுடைய வேலை இப்படியானதா இருக்க வேண்டும் என்று நாம் சஞ்சலப்படுகிறோம். இவை எல்லாம் உலகத்துக்குரியவைகளை நாம் நாடி தேடுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறது. அதனால் தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டாத தேவன். அதுபோல போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே சிறந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல கர்த்தருடைய ஒவ்வொரு நாளும் அவரோடு நாம் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அவருக்கு பயப்படும் போது நமக்குரிய அத்தனை தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. அதை தான் இந்த வசனத்திலே ஆழமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அதிக ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம் கொஞ்சமாய் இருக்கிறது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த நாட்களிலே நாம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்திற்காகவா? இந்த உலகத்திற்குரிய பொருட்களுக்காக? இந்த உலகத்திற்குரிய அத்தனை பொருட்களும் ஈடுபட்டு போனாலும் அழியாத பரலோக ராஜ்யத்தை மாத்திரம் இழந்து போகாதிருங்கள். அது நம்மளை நித்திய ராஜ்யம், நித்திய காலமாய் நான் ராஜாதி ராஜாவோடு வாழப்போகிற அந்த தெய்வ ராஜ்யத்தை நாம் வாஞ்சிப்போம். ஆகையால் அவர் தருகிற கொஞ்ச பொருளிலே நாம் உண்மையுத்தமாய் இருக்கும்போது அவர் நம்மை உயர்த்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அப்படி பயப்படும் போது ஜீவ ஊற்று வரும்போது மரணமாகிய கண்ணிகள் மாறி போகிறது. ஆகையால் இந்த நாட்களிலே கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருப்போம். நாம் மரண கண்ணிகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all.